செங்குன்றம் ஜிஎன்டி ரோடு காவல் நிலையம் அருகில் பழமையான மரம் வேரோடு சாய்ந்ததில் அருகே இருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. இதுகுறித்த விரிவான தகவலை எமது செய்தியாளர் அகமது அலி வழங்க கேட்கலாம். அகமது அலி, தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் தற்போது இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதுபோன்று மரங்களை அப்புறப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். செங்குன்றத்தில் மிகவும் பழமை வாய்ந்த நூற்றாண்டு மரம் சாலையில் வேரோடு விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செங்குன்றம் ஜிஎன்டி சாலை காவல் நிலையம் எதிரே இருந்த நூற்றாண்டு பழமையான பெரிய கல்தேக்கம் மரம் என்று சொல்லப்படும் மரம் வேரோடு சாலையில் விழுந்தது. ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் முக்கிய சாலைகளில் ஒன்றான ஜிஎன்டி ரோடு காவல் நிலையம் அருகில் ஏற்பட்டுள்ள இந்த சம்பவத்தால் அதிர்ஷ்டவசமாக அவ்விடத்தில் யாரும் இல்லாதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு ஷிப்ட் கார் மற்றும் 4-5 டூ வீலர்கள் ஆகியவை சேதமடைந்துள்ளது. மற்றொரு கார் அதிர்ஷ்டவசமாக சேதமின்றி தப்பியது. இது பற்றி உடனடியாக செங்குன்றம் போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார், மின்சார வாரியம் அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் தீயணைப்பு மீட்பு துறை நிலையத்தினர் மரத்தை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அவ்வேளையில் யாரும் இல்லாதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்த மரம் விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளது, பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராம்குமார், தகவலுக்கு நன்றி அகமது அலி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக களக்காடு தலையணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை 8ஆம் நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 2 வாரங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி கடந்த 14ஆம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்திருந்தது. இந்நிலையில் களக்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக களக்காடு தலையணையில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 8ஆம் நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் தலையணை பகுதியை சுற்றுலா பயணிகள் பார்வையிட மட்டும் வனத்துறை அனுமதி அளித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். தேனி மாவட்டம் போடியில் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையினால் பச்சாந்து அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தேனி மாவட்டம் போடி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இடைவிடாது வெளுத்து வாங்கிய கனமழையினால் போடி கடற்பட்டி பகுதி உள்ள வஞ்சாத்து ஓடையில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆர்ப்பரித்தபடி கரைபுரண்டு ஓடிய வெள்ளத்தினால் போடி டிஎஸ்பி அலுவலகம் பின்புறம் உள்ள சீனிவாச நகர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதோடு அப்பகுதி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களும் வெள்ள நீரில் மூழ்கி சேதமடைந்தன. தீபாவளி பண்டிகையன்று நேர்ந்த இந்த இயற்கை சீற்றத்தால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தீபாவளி கொண்டாட முடியாமல் பரிதவித்தனர். மேலும் இப்பகுதியில் மழை வெள்ளம் சூழா வகையில் வாய்க்கால் கரையோரங்களை அகலப்படுத்தி கான்கிரீட் சுவரை கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேர்த்துலீங்க, கையில பிடிச்சிருங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் வெளுத்து வாங்கும் கனமழையினால் பெரியார் நீர்வீழ்ச்சி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவலை எமது செய்தியாளர் லோகு வழங்க கேட்கலாம். லோகு, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது.
நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆங்காங்கே லேசாக மழை விட்டுவிட்டு பெய்த நிலையில் இன்று அதிகாலை முதலே சங்கராபுரம், வானாபுரம், கள்ளக்குறிச்சி, கல்வராயன் மலை உள்ளிட்ட பகுதியில் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதில் குறிப்பாக கல்வராயன் மலை பகுதியில் இன்று காலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக குண்டியானத்தம் பகுதியில் உள்ள பெரியார் அருவியில் தென்னிறத்திலான தண்ணீர் வரலாறு காணாத அளவிற்கு ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. சுற்றுலா பயணிகளுக்கும் அப்பகுதி பொதுமக்களுக்கும் கொட்டு மழையும் பொருட்படுத்தாமல் அருவியில் ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரை பார்த்து ரசித்து சென்று வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் குண்டியானத்தம் பகுதியில் உள்ள பெரியார் அருவியில் தண்ணீரை பார்த்து ரசித்து சென்று வருகின்றனர். இதன் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பில் கல்வராயன் மலை குண்டியானத்தம் பகுதியில் உள்ள பெரியார் நீர்வீழ்ச்சி பகுதியில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பெரியார் நீர்வீழ்ச்சியை பார்த்து ரசிப்பதற்கோ மற்றும் செல்பி எடுப்பதற்கோ சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் யாரும் நீர்வீழ்ச்சி பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெரியார் நீர்வீழ்ச்சி பகுதியில் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். ராம்குமார். தகவலுக்கு நன்றி லோகு.